கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவின் சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலம். இங்கிலாந்து படைகளும் அமெரிக்காவில் உள்ள பல மாநிலங்களைச் சேர்ந்த படைகளும் ஒன்றோடொன்று பல இடங்களிலே மோதிக்கொண்டிருந்தன. அமெரிக்காவின் தாய்நாடு இங்கிலாந்து. அதிலிருந்து சுதந்திரம் பெற வேண்டி இவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு இடத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த களத்தை பார்வையிட இங்கிலாந்து நாட்டின் தலைமை அதிகாரிகளில் ஒருவராகிய ஜான் ஜட்விக் என்பவர் வந்தார். இங்கிலாந்து படைகள் ஒரு பெரிய சுவருக்கு பின்னாலே இருந்து சுவருக்கு அப்பால் இருக்கிற அமெரிக்க படைகளோடு போரிட்டுக் கொண்டிருந்தன. அந்த போர்க்களத்தை பார்த்துவிட்டு அந்த சுவருக்கு அப்பால் எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இவர்களுடைய வியூகங்களை குறித்தெல்லாம் அவர் விசாரித்தறிந்தார். அந்த சுவருக்கு அப்பால் லேசாக எட்டி பார்த்து எதிரிகள் தென்படுகிறார்களா என்று பார்த்தார். உடனே இங்கே போரிட்டுக் கொண்டிருக்கிற வீரர்கள், ஐயோ எட்டி பார்க்காதீங்க, அவர்கள் யாராயிலும் தலையை காட்டினால் சுட்டுவிட வேண்டும் என்று ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்கள். எனவே தலையை தூக்கி எட்டி பார்ப்பது ஆபத்தானது என்று சொன்னார்கள். உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது. வாயை மூடுங்க, எனக்கு தெரியாதா எதிரி என்ன செய்வான் செய்ய மாட்டான் என்று? நான் எத்தனை யுத்த களங்களை பார்த்தவன், எவ்வளவு வீர பதக்கங்களை வாங்கினவன், அவன் எப்ப சொல்வான் எப்ப சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அந்த சுவரின் மற்றொரு இடத்துக்கு போய் அங்கே நின்று எட்டி பார்த்தார். பிறகு மீண்டும் மற்றொரு கார்னருக்கு வந்து அவர் சுவருக்கு மேலாக தலையை தூக்கி அங்கே யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்தார். அப்பொழுது எதிரியின் ஒரு குண்டு அவருடைய கழுத்தை துளைத்துக் கொண்டு மறுபக்கத்திலே போய் விழுந்தது. அப்பொழுது அவரை தூக்கி எடுத்து வீரர்கள் காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். ஆனால் மரித்து போனார். எல்லாரும் சொன்னாங்க, எதிரியின் பலம் இன்னதென்று அவருக்கு தெரிந்திருந்தாலும், எதிரியை எதிர்க்கும் துணிவு இருந்தாலும், அவருடைய பெருமைதான் அவரை துணிந்து தலையை தூக்கி பார்க்க வைத்தது. இவர் துணிச்சலாக எட்டி பார்க்கிறேன் என்று எட்டி பார்த்தார், இப்பொழுது மரித்து கிடைக்கிறாரே என்று சொல்லி அங்கலாய்த்தார்கள். யோபு 33:17, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். சங்கீதம் 12:3, இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். சங்கீதம் 89:9, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நாம் கர்த்தருக்கு முன்பாக வீர பராக்கிரமம் இருந்தவர்கள், எங்களை யாரும் எதுவும் செய்து கொள்ள முடியாது என்று நினைப்பவர்கள் அவர்கள் தாழ தள்ளப்பட்டு போவார்கள். நம்முடைய செயல்களையும் நாம் பேசுகிறவைகளையும் ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு முன்பாக பெருமையானவைகளை பேசக்கூடாது. இன்றைக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிற அநேகர் கர்த்தருக்கு முன்பாக பெருமையானவைகளை பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சமுத்திரத்தின் பெருமைகளை அடக்குகிறவர், ஜனங்களின் பெருமைகளை அடக்குகிறவர், தனி மனிதர்களின் பெருமைகளை ஒன்றுமில்லாம போக பண்ணுவார். எனவே அவருடைய பரிசுத்த சமூகத்திலே பயந்திருப்போம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.